ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சுவையான அருமையான டீ வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு டீ கடைக்காரர் நமக்கு சொன்ன ஒரு டிப்பு. இதை ஃபாலோ பண்ணி நம்ம டீ போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும், நமக்குமே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நான் ஏவி டீ ப்ரீமியம் டஸ்ட் டீ வந்து 250 கிராமும், நம்ம டாட்டா சக்ரா கோல்டு டீ இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 120 கிராமும் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு தனி நேச்சர் இருக்குது. அதாவது சுவையும் மனமும் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து கலந்து யூஸ் பண்ணும்போது அந்த திக்னஸும் ஸ்ட்ராங்கும் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து எல்லா டீ கடையிலையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரே டீ மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நான் காஞ்ச சுக்கு, இந்த அமௌண்ட் ஆஃப் டீக்கு வந்து ஒரு 2 துண்டு காஞ்ச சுக்கும் ஒரு 15 ஏலக்காயும் வந்து கொரப்பாக அரைச்சாவே போதும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து கடைசியாக வடிகட்டிடுவோம் இல்லையா, அதனால் கொரப்பாக அடைச்சி அதையும் வந்து நான் இந்த டீ தூளோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு மாதத்துக்கே நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஆவின் பால் பாக்கெட் ஒன்று தான் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ண போகிற டீ போட போகிற பாத்திரம் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். அதே சமயம் அந்த டீ பாத்திரத்தை வந்து அதில் வந்து வேறு எந்த சமையல் ஐட்டமே நம்ம வந்து கலக்கக்கூடாது. அப்படி நம்ம கலந்தோன்னா, நம்ம ஒழுங்காக கழுவலை அப்படின்னா நம்ம ஊற்றுற பால் வந்து திரஞ்சு போயிடும், டீ கெட்டு போயிடும். ஸோ அந்த பால் பாத்திரம் வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். அதை பாலுக்குன்னு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நான் எடுத்துருந்தேன் இல்லையா, அந்த பால் பாக்கெட்டில் வந்து நான் இப்போது 3 டீ போட போகிறேன். ஸோ 2 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி. இதுதான் வந்து டீயோட அளவு. எல்லோரும் தனித்தனியாக கொதிக்க வைப்பாங்க சிலர். நான் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரே இதில் வந்து மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். பாருங்கள், இப்போ 2 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி. ஸோ எனக்கு வந்து 3 டம்ளர் டீ வந்து கிடைக்கும். அதுக்கான இதை தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட முடியாது. ஸ்கூலுக்கு கிளம்பணும், காலையில் அவசரமாக நான் வந்து டீ போடணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதம் முழுக்கும் உங்களுக்கு வந்து தட்டி போடுற பிரச்சனையே இருக்காது. ஒரே டின்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடரில் 3 ஸ்பூன் வந்து டீ தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ் அது நல்லா கொதித்து ஒரு 3 to 4 தடவை வந்து அந்த பால் திரும்ப கொதித்து வந்ததுன்னா நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டீ வந்து ரொம்ப நறுமணத்தோடே ரெடி ஆகிடும். நீங்கள் இதை போடும்போதே உங்களுக்கு வந்து ஏலக்காய் சுக்கோட ஸ்மெல்லோட டீ வந்து வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். இவ்வளோதாங்க, ஒரு பெஸ்ட்டு டீ வந்து இப்படி சிம்பிளாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம ரிஸ்க் எடுத்து போட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் மாறாது, ஒரே நிறமாகவே இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். சில டீ தூள்லாம் கலர் கிடைக்காது, ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுறதுனால டீ தூள் கலர்லாம் நமக்கு சீக்கிரமாகவே கிடச்சிரும். 5 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதனால் உங்களுக்கு சிலிண்டரும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இப்போ வந்து நம்மளோட டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த 3 டீக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு டீயை வந்து வடிகட்டிக்க போகிறேன். சிலர் வந்து அதோடையே சேர்த்து போடுவாங்க, அந்த மாதிரி போடலாம். நான் வந்து தனியாக தான் எப்போயுமே ஆட் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுகர் லெவல் இருக்கிறதுனால தனியாக தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். இப்போ கடைசியாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படி விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அதை அமுத்தி விடணும். அப்போது அதில் நிற்கிற டீ பாலும் வந்து கீழே வந்து நமக்கு வந்துடும், இல்லைன்னா அது வேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போது நான் போட்டு வச்சுருந்த 3 டம்ளருக்கான டீ வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி டீ போட்டுட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.